பெங்களூர்ல இருக்கிற ராகவேந்திரா கோயில்ல ஒரு நாள் ஒரு வயசான ஆளு நிறைய தாடி வச்சுட்டு ஒரு தலப்பா கட்டிட்டு கை காலெல்லாம் நல்லா மடக்கி உட்காந்துட்டு ஞான முத்திரையோட கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்கு வழக்கமா போற ஒரு லேடி இவர் யாரும் புதுசா இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. அவர் முகத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு நினைச்சு அவரை பார்த்துட்டே இருக்காங்க. பாவமா வேற இருக்காரு அப்படின்னு ஒரு 10 ரூபாய் தானம் கொடுக்குறாங்க. அவரும் ஏதோ பிரசாதம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுறாரு. கோயிலை விட்டு வெளியே போகும்போது பார்த்தா அந்த பெரியவர் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ்ல ஏறி போறாரு. உடனே அந்த லேடி ஓடி போய், ஐயா மன்னிச்சிருங்க, உங்களை அசிங்கப்படுத்தணும்லாம் நான் அப்படி பண்ணல, உங்க ட்ரெஸ்ஸையும் தோற்றத்தையும் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவர் போல உதவலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் காசு கொடுத்தேன், காசை வேணா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் இதுக்கு பதிலுக்கு, அம்மா உங்க மேல தப்பு இல்ல, என் மேலதான், கடவுள் எனக்கு மறுபடியும் நீலாம் ஒன்னும் பெரிய இது இல்ல, என் முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு யார் மூலமாவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு உங்க மூலமா அது நடந்திருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏழைங்கெல்லாம் நிறைய பேர் காசு கேட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸ்ரீலங்கால இருந்து அகதிகள் நிறைய பேர் வருவாங்க.